ராஜசேகர் சாகுறப்போ தயாளுக்கு அதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் டேல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆக போகுது. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த 2025ஓட கடைசி 3 மந்த்ஸை ரொம்ப ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணோம். என்னோடய வின்டர் ஆர்க்குள்ளே என்ட்ரு ஆகணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் வின்டர் ஆர்க் எப்படி போச்சு, நான் நினச்சபடி என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடிஞ்சுதா, என் வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக நடந்துச்சா இல்லையான்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் மை ஃபர்ஸ்ட் சேலரி இன் திஸ் வின்டர் ஆர்க். நான் அது சேலரின்னு சொல்ல முடியுமான்னு தெரில, இருந்தாலும் ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் இன் திஸ் வின்டர் ஆர்க். பேசிக்கலி நான் ஒரு அன்எம்ப்ளாய்டு, அப்படின்னா வேலை இல்லாதவர்னு சொல்லலாம். யா கைஸ், ஐ எம் நோ லாங்கர் அன்எம்ப்ளாய்டு, பட் என்னால் முழுசாக எம்ப்ளாய்டுன்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் இப்போதைக்கு இன்டர்னாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டைஃபண்ட் ஓரளவுக்கு நல்ல பேவாகவே கிடைக்குது. ஸோ அது எம்ப்ளாய்மெண்ட்டாக மாறணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். செகண்ட் திங், நான் இந்த சேனலில் மூவி டிஸ்கஷன் டாபிக் எதுக்காக கொண்டு வந்தேன்னா, சரி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மூவி பற்றி பேசுகிறது. சரி, சேனல் கொஞ்சம் லைவ்லியாக வச்சுக்கலாம், நிறையா கண்டென்ட் டெலிவரி பண்ண முடியும் இந்த டாப்பிக்கில். ஆனால் என்னால் இன்டர்ன் சேர்ந்ததுக்கப்புறம் என்னால் தேட்டர்லாம் அடிக்கடி விசிட் பண்ண முடியல. மோஸ்ட்லி ஓடிடி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ சூன் நீங்கள் மூவி ரிலேட்டடாகவும் டிஸ்கஷன் இன்னும் கொஞ்சம் நாளாக எதிர்பார்க்கலாம். தேர்ட், நான் ட்ராவலிங் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸும் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ட்ராவல் ரிலேட்டடாக 2-3 ஷார்ட்ஸ் கூட ட்ரை பண்ணேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலான பர்சன் தான். மோஸ்ட்லி ஸ்பிரிச்சுவல் ட்ராவலாக தான் இருக்கும். இந்த வின்டர் ஆர்க்குள்ளே திருத்தணி அப்புறம் திருப்பதிக்கெலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸாக போடலான்னு ட்ரை பண்ணேன். இருந்தாலும் எனக்குள்ளே இருக்க இந்த இன்ட்ரோவர்ட்டை தாண்டி வெளில வரதே பெரிய கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ணுறதுக்குள்ள 1008 வாய்ஸ் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் பிரேக் பண்ணி சூன் கண்டென்ட் டெலிவரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த வின்டர் ஆக்க நான் நினச்சிருந்தா இன்னுமே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி அபவுட் த ரிசல்ட்ஸ். இந்த 3 மாதத்தில் நான் பண்ணி அது கிடைச்ச ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. வித் திஸ் எண்ட் ஆஃப் திஸ் வின்டர் ஆர்க் 2026 வந்துடுச்சு. ஹாப்பி நியூ இயர் டு ஆல் யூ கைஸ். நான் சில ரெசல்யூஷன்லாம் வச்சுருக்கேன். வகுடு எடுத்து வரணும், குட்டி கிணறுலாம் பார்த்து பழம்னு நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் பழம் தான், பழமாக கிடச்சிட்டேன்னு என்னை போட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க நிறைய பேர். அவனுங்க தேர்ந்தலாம் எஸ்கேப் ஆகணும், அதான் ஃபஸ்ட் ரெசல்யூஷன். அடுத்து முடிஞ்சளவுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அடுத்து ப்ராக்ரெஸ் ஆகணும். இன்டர்னாக இருக்கிறது ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட், அந்த ஸ்டேஜுக்கு போகணும். வேறு என்ன, ஃபைனலி திஸ் இயர் நீ சாதிச்சிட்டடா கபிலான்னு என் தோலை தட்டி நானே பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு உருப்படியாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் என் தலைவன் ஸ்டீவ் மாதிரி ஆரோ ஃபார்மிங் பண்ணலான்னு இருக்கேன்.